அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸு போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே லெசன் வைஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம் பாருங்கள். மினிமம் நீங்கள் இந்த கொஷின்ஸாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. முக்கியமாக 5 மார்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துரும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 23, 24, 11th இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். இதில் 3 மார்க்ஸ் பாருங்கள். ஆக்சிஜனேற்ற முடுக்கம் வேறுபாடு கேட்டிருக்காங்க. போர் அணுமாதிரி, அக ஆற்றலோட சிறப்பியல்பு, ஹென்றி விதி, பிணைப்பு தரம், பென்சீனில் காணப்படும் எலக்ட்ரான் கவர் பொருள், குளோரோ பென்சீன் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, எவ்வாறு மாற்றுவாய், பொட்டாசியத்தில் உள்ள 4s எலக்ட்ரான் மீதான செயலுறு. நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுறங்க. இல்லை 5 மார்க்ஸ் பாருங்கள். இணையும் வினைகள் என்றால் என்ன, புதிய ஆவர்த்தன விதி, ஹைட்ரஜன் அணுவில் உள்ள ஒரு எலக்ட்ரான் அடிநிலை, கிப்ஸ் கட்டிலா ஆற்றலோட கணிதவியல் சமன்பாடு, ஹைட்ரைடுகள் என்றால் என்ன, சால்வை முறையில் சலவை சோடா எவ்வாறு தயாரிப்பாய், தன்னிச்சை வினைக்கான நிபந்தனைகள், நல்லியல்பு வாயு சமன்பாடு, வேதி சமநிலை வினை, அதுக்கடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கரைதிறன்னா என்ன, கரிமச் சேர்மத்தோட சிறப்பியல்பு, ஆல்கால் படிக வரிசை, பென்சினோட வளையம், இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இந்த 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின்னு, இதில் என்னென்ன 2 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. இந்த லீட்ஸ் ஆர்ட்ரியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஹக்கல் விதி இதெல்லாமே ரொம்ப வருது. அதேமாதிரி டிரான்ஸ்மாட்ரியம், சிஸ்மாட்ரியம், அமில மழை இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து பாருங்கள், ஆக்சிஜனேற்றம், ஆக்சிஜன் ஒடுக்கம், டி பிராக்லி இது ரிப்பீட்டாக பாருங்கள். 2வது கொஸ்டின்லேயே இது எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. நல்லியல்பு வாய்ப்பு, இயல்பு வாய்ப்பு, கிப்ஸ் கட்டிலா இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டான கொஷின்ஸ் நிறையா இருக்கும். இதில் 5 மார்க்ஸ்லாம் என்ன நம்ம கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஆல்ஃபா விதி, ஆக்சிஜனேற்ற என்ன கேட்டிருக்காங்க, ஃபாலிங் முறையில் அயனி ஆரம் கேட்டிருக்காங்க, பாரிஸ் சாந்தோட பயன்கள், ஆர்த்தோ மற்றும் பேரா ஹைட்ரஜன், அமுக்கத்திறன் காரணி, என்தால்பி, அம்மோனியா உருவாதல், வான்ட்காஃப் விதி, விஎஸ்இபிஆர் கொள்கை, வுட்ஸ் ஃபிரிட்டிக்கோட இது ஏபியோட கண்டுபிடிக்கிற அந்த சமன்பாடு, சமன்செய்கை இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பார்த்துங்க. இதில் 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் சரியாக தெரியல, அதை நோட் பண்ணி வச்சுங்க. 5 மார்க்ஸ் பாருங்கள். இந்த ஆக்சிஜனேற்றம் ஒடுக்கும் வேறுபாடு, கிராம் ஈத்தேனில் காணப்படும் மோலோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் கேபி அந்த கேசி, ஹென்றி விதி இதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. பென்சினின் நைட்ரோ ஏற்ற வினை இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். ஆல்ஃபா தத்துவம், ஹேலஜன் ஆக்சைடு, ஆர்த்தோஃபேரா ஹைட்ரஜன் இது டியூட்ரியத்தோட பதிலீட்டு வினை, பெரிலியம், வான்டர்வால்ஸ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. அதெல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து பென்சான்ஸ் இது நல்லிபு கரைசல், பென்சின் அமைப்பு இதெல்லாமே பார்த்துங்க. இதில் என்னென்ன வான்டர்வால்ஸ் மாறிலி இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாமே 5 மார்க்ஸ் இதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இந்த லீட்ஸ் ஆர்ட்சியர் பாருங்கள். லூயிஸ் 8 விதி இதெல்லாமே பார்த்துங்க. இதெல்லாமே 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. இந்த ஹக்கேல் விதியெல்லாம் திருப்பி கேட்டிருக்காங்க. ஹெய்சன்பர்க்கோட நிச்சயமற்ற கோட்பாடு. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் இதெல்லாமே பார்த்துங்க. டேவிசன் ஜெர்மன் சோதனை, ஆல்ஃபா தத்துவம் இது ரிப்பீட் ஆகிருக்கு. இதெல்லாமே பார்த்துங்க. இந்த பாயில் விதி இதெல்லாமே கேட்பாங்க. பேரா ஹைட்ரஜன் ரிப்பீட் ஆகிருக்கு. அதெல்லாமே பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஷினு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்த்து நோட் பண்ணி வச்சிங்க. இதெல்லாமே 3 மார்க் கொஷின்ஸு. 5 மார்க்கும் அதே தான். அந்த தமிழ் மீடியத்துக்கு இருக்கிறதே தான் 5 மார்க்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேபி கேசி இதெல்லாமே ரிப்பீட்டடாக இருக்காங்க. அதனால் அதெல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. இது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட அந்த 5 மார்க்கோட கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன். 2 மார்க்கு 3 மார்க்கு. இதில் என்ன 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சிங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஆன்சர்ஸ்கி இதெல்லாமே நம்ம எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாமே ஆஃப் இயர்லி ஆன்சர்ஸ்கி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில். அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இது அனதர் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. இதில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு இது எல்லாமே மினிமமாக ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஷின்ஸ் லெசன் வைஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது 5 மார்க் கொஷின்ஸு. இந்த 5 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களா அப்படின்னா இப்போ அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க. இது அடுத்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரு.
சரிங்களா. இது வந்து 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து 3 மார்க்கு. இந்த டீப் ராக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, திருப்பி கேட்டிருக்காங்க, அதெல்லாமே பார்த்துங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. இது 5 மார்க்கோட கலெக்ஷன். இந்த 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து இருக்கிறது இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பரு. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நான் இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF இதெல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அதில் கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.